கிருஷ்ணர் மயிலிறகை ஏன் தன் தலையில் சூடியிருக்கிறார்? அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம் இன்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ராமரும் சீதாதேவியும் காட்டுக்கு வனவாசம் சென்றிருந்த போது அவர்கள் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது சீதாதேவிக்கு மிகவும் தண்ணீர் தாகமாக இருந்துள்ளது. ஆகையால் சீதாதேவி ராமரிடம், எனக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது, எனக்கு தண்ணீர் வேண்டும், எப்படியாவது எடுத்து வாருங்கள் என சீதாதேவி கூறினார். அதை கேட்ட ராமரும் உடனடியாக அனைத்து இடங்களிலும் தேடி பார்க்கிறார். ஆனால் எங்கு தேடியும் ராமருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆகையால் ராமர் வனதேவியை பிரார்த்தனை செய்கிறார். அவர் தன் பிரார்த்தனையை முடித்து கண் திறந்து பார்த்தவுடன் அங்கு ஒரு அழகான மயில் வந்து நிற்கிறது. அந்த மயில் ராமரிடம் பேசுகிறது. தாய் சீதாதேவிக்கு தண்ணீர் தானே வேண்டும், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று மயில் கூறுகிறது. அதை கேட்ட ராமரும் சீதாதேவியும் மயிலை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த மயில் தன்னுடைய ஒவ்வொரு இறகையும் கீழே போட்டுக்கொண்டே பறந்து செல்கிறது. இதை கவனித்த சீதாதேவி, மயில் ஏன் இவ்வாறு செய்கிறாய் என கேட்கிறார். அதுக்கு மயில் பதில் சொல்கிறது, நீங்கள் திரும்ப செல்லும் போது பாதியை மறந்துவிடக்கூடாதல்லவா, அதற்காக தான் நான் இவ்வாறு என் இறகை கீழே போட்டுக்கொண்டு வருகிறேன் என பதில் தந்தது. நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு அவர்கள் நீர் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அங்கு தாய் சீதாதேவி நீரை பருகிவிட்டு திரும்பி பார்க்கும்போது மயில் தன் இறகு அனைத்தையும் இறந்து கிடந்தது. அதை கண்ட ராமர் மிகவும் வருத்தப்பட்டார். பின் ராமர் இவ்வாறு கூறினார், நான் என்னுடைய அடுத்த பிறவில் என் நன்றியை கூறும் விதமாக உன் மயில் இறகை நான் என் தலையில் சுமப்பேன் என கூறினார். அதனால்தான் அவர் கிருஷ்ணர் அவதாரத்தில் மயிலுக்கு நன்றி கூறும் விதமாக மயிலிறகை தன் தலையில் சூடிக்கொண்டார். உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருந்ததா? மேலும் இது போல கதைகளுக்கு மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.